5 books that changed my perspective completely. First one is Rich Dad Poor Dad. இந்த புக்கில் எப்படிலாம் பணம் சம்பாதிக்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. அசட்னா எது, லைபிலிட்டினா எதுன்னு கிறிஸ்பாக சொல்லியிருப்பாங்க. செகண்ட் ஒன் ஸ்டீல் லைக் அன் ஆர்டிஸ்ட். இந்த உலகத்தில் எதுவுமே ஒரிஜினல் இல்லை. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் எப்படி என்னோட ரீல்ஸை CapCut யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறேன்றதை காமிக்க போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு CapCut ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கணும். அடுத்து ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கணும். ஃபைல் இம்போர்ட் பண்ண உடனே என்ன பண்ணணும்னா ப்ராக்ஸி போடணும். அது ஏன்னா எடிட் பண்ணக்குள்ளே அது வந்து ப்ளேபேக் வந்து ஸ்மூத்தாக போகும். அதாவது எடிட் பண்ணுறது ஸ்மூத்தாக போகும், எந்த ஒரு லேகும் இல்லாமல். ஸோ இது ரொம்ப டைம் எடுக்கும். வேறு ஒன்று சொல்கிறேன். ப்ரீமியர் ப்ரோ, DaVinci சொல்லலாம் எனக்கு பிடிச்ச எடிட்டிங் சாஃப்ட்வேர். எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், நான் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ப்ரீமியர் ப்ரோ, DaVinci சொல்லலாம் இதில் போட்டாக்கா ரொம்ப லேக் ஆகுது, எடிட் பண்ணுறதே ரொம்ப டைம் எடுக்குது. அதனால் இந்த லேப்புக்கு CapCut போதும். CapCut வந்து ஒரு பேசிக் எடிட்டிங் சாஃப்ட்வேர். அதனால் இதிலே மோஸ்ட்லி எல்லாம் பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதோ இந்த மாதிரி ப்ராக்ஸியாக இருக்குது, இந்த மாதிரி ப்ராக்ஸியாக இருக்குன்னு வந்திருக்கும். இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எது தேவையோ அதை வந்து கட் பண்ணி சேர்த்துற வேண்டியதான். ஸோ நான் வந்து அதிகமாக பேசியிருக்கேன். எனக்கு எது தேவையோ அதை கட் பண்ணிவிட்டு தேவையானது மட்டும் வச்சிடுறேன். இப்போ நான் வந்து இதை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இம்போர்ட் பண்ணிவிட்டு. இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கலர் கிரேடிங் போகணும். எல்லா கிளிப்பையும் செலக்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போனீங்கன்னா நிறையா இருக்கும். உங்களுக்கு கூல் டோன் ஒன்றுனா கூலாக வச்சுக்கலாம், வார்ம் டோன் ஒன்று வார்மாக வச்சுக்கலாம். அப்புறம் இந்த சேச்சுரேஷன் வந்து கம்மியாக வச்சுக்கலாம், அதாவது இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் வர மாதிரி வச்சுக்கலாம், இல்லைனா ஃபுல்லாக அந்த மாதிரி அடிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும், 5 இருந்தால் போதும். அப்புறம் எக்ஸ்போசர் கம்மியாக இருக்குது, அதிகமாக வருது, இதெல்லாம் நிறைய கான்ட்ராஸ்ட், ஹைலைட் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து ஷார்ப் எவ்வளோ வச்சுப்பேன்னா 10 வச்சுப்பேன், கிளாரிட்டி வந்து 5 வச்சுப்பேன். அதில் தான் இப்போ இருக்குது. அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா ஃபைல்லாம் இம்போர்ட் பண்ணுறேன். ஃபைல்லாம் இம்போர்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட்டு ஜூம் இன் வச்சுருவேன். இது பாருங்க, 5 books that changed my perspective completely. இது எப்படி நான் வச்சேன்னா, ஏன்னா அப்போதான் ஒரு நல்ல ஒரு இன்டென்ஷன் கிரியேட் ஆகும் ஸ்டார்டிங் பார்க்குறவங்களுக்கு. 5 books that changed my perspective completely. எனக்கு இந்த சீக்வன்ஸில் இது வச்சா நல்லா இருக்கும் எனக்கு தோணுது, பார்க்குறவங்க நல்லா இருக்குன்ட்டு. என்ன பண்ணுவேன்னா வீடியோஸில் போயிட்டு பேசிக்கில் வந்து கீ ஃப்ரேம் இருக்கும். ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம், செகண்ட் கீ ஃப்ரேம் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கிளிக் போட்டுருங்க. ஃபர்ஸ்ட்டு செகண்ட் வந்து என்ன பண்ணணும்னா உங்கள் கீபோர்டில் வந்து ரைட் வந்து ரைட்டில் ஏரோ இருக்கும். அது வந்து 1 2 3 4 5 6 7 8 9 8 போட்டுருங்க. 8 வச்சுட்டிங்கன்னா 8 அழுத்தினீங்கன்னா அது ஃப்ரேம் வந்து நவுத்துற மாதிரி அது வந்து ஒரு கீ ஃப்ரேம் போட்டுருங்க. போட்டுட்டு என்ன பண்ணணும், ஜூம் இன் பண்ணணும். 116 போனால் போதும்னு தோணுது. 5 books that changed my perspective completely. இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா 5 புக்குன்னு சொல்கிறதுனால புக்ஸை காட்டினா நல்லா இருக்குன்னு தோணுது. எப்படி எனக்கு இந்த புக்ஸ் வேணும்னா பின்னாடி என் முகத்தை பின்னாடி இருந்து மேலே பாப்ப போகிற மாதிரி. அதனால எனக்கு எங்கே வேணுமோ கரெக்டாக அங்கே வச்சுட்டு அதே தான் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஒரு கீ ஃப்ரேம், அப்புறம் முன்னாடி போயிட்டு முன்னாடி ஒரு கீ ஃப்ரேம் வச்சிடுறேன். வச்சுட்டு அப்புறம் கீழே தள்ளிடுறேன். கீழே தள்ளலாம் எனக்கு எப்படி வரும்னா 5 books that changed my perspective completely. கீழே இருந்து மேலே போயிடும். இப்போ நான் வந்து இந்த லேயரை முன்னாடி கொண்டு வரேன்னா இதை நான் 2 லேயராக போடணும். Ctrl+C+V அடிச்சுன்னா வந்துடும். அது இன்னொரு காப்பி பேஸ்ட் அதை வந்துடும். சென்டராக இதில் வச்சுட்டோன்னா வச்சுட்டு சவுண்டை ஃபுல்லாக கம்மி பண்ணிடணும். ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணணும், ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுக்கணும். ஆட்டோ ரிமூவ் கொடுத்துட்டாலே பின்னாடி போயிடும். 5 books that changed my perspective completely. இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக மேலே 5 books that changed my perspective completely. அதுக்காக என்ன பண்ணணும்னா Alt+K அடிச்சோன்னா நிறைய வரும். அதில் நம்மளுக்கு Y இதுதான் வரும். ஏன்னா Y வந்து வெர்டிக்கல் மூவ்மெண்ட்டுக்காக இது. இந்த இடத்துல தொட்டுட்டு இந்த கர்வ் தொட்டுட்டோம்னா கர்வ் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா Alt+K திரும்ப வச்சுன்னா போயிடும். அது 5 books that changed my perspective completely. இந்த மாதிரி வந்துடும்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா லென்ஸ். இப்போ நான் பின்னாடி இருக்கிறத பிளர் ஆகணும்னு எனக்கு தோணுது. அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ட்டு எனக்கு தோணுது. அதனால பின்னாடி இருக்கிற எஃபெக்ட்ஸ் தொட்டுட்டு லென்ஸ்ல இருக்கும் பிளர். இங்க இருக்குது ஒரு லென்ஸ்ல இருக்கும் இந்த பிளர் தொட்டுட்டு வச்சுட்டு ஒரு 28, 24 அந்த மாதிரி வச்சீங்கன்னா பிளர் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா 5 books that changed my perspective completely. First one is Rich Dad Poor Dad. இந்த மாதிரி வரும். இது அதுக்கப்புறம் First one is Rich Dad Poor Dad. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரிச் டாட் புவர் டாட். இந்த மாதிரி நான் நிறைய சொல்லியிருக்கேன். Second one, Steal Like an Artist. Third one, The Compound Effect. இந்த மாதிரி நான் நிறைய Fourth one, சொல்லியிருக்கேன். To Move My Cheese. எப்படி சர்வே பண்ணலாம். Last one, 7 Habits for Life. இந்த எல்லாத்துக்கும் ஒரே டெம்ப்ளேட்டா போடலாம்னு எனக்கு தோணுது. அதனால நான் என்ன பண்ண போறேன், பின்னாடி பேக்ரவுண்ட் ஒயிட்டா வர மாதிரி வைக்க போறேன். ஒயிட் வர மாதிரி வச்சுட்டு ஒரு ரொட்டேட் ஒன்று பண்ணனா பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு அப்புறம் அந்த புக், நான் சொன்ன புக் வந்து இம்போர்ட் பண்ண இடத்துல இருக்கும். அதை இங்க வச்சுட்டோம்னா கரெக்டா அந்த ஃப்ரேம் வச்சுட்டோம்னா இந்த அளவுக்கு போகுதுன்னு எனக்கு தோணுது. இப்ப எப்படின்னா பிளைனா இருக்கும். First one is Rich Dad Poor Dad. இது எனக்கு வந்து திரும்பவும் கீழே இருந்து மேல போற மாதிரி எனக்கு வேணும். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா அதேதான் கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அனிமேஷன்ல போயிட்டு கீழே இருந்து மேல வர மாதிரி ஒண்ணு இருக்கும். First one இந்த மாதிரி அதை வச்சுட்டு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட், 5 செகண்ட் 0.5 செகண்ட்ல இருக்கு. அதனால First one is Rich Dad Poor Dad. இது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன வேணும்னா இதை போலாம் தோணுது. கடகடன்னு பண்றேன். குரோமா கீ வருமா? வந்துருச்சு. இதை வந்து அப்படியே கீழே வச்சுக்கிறேன். இப்ப எனக்கு எப்படி வேணும்னா கீழே இருந்து மேல வர மாதிரி வச்சுட்டோம்னா அந்த புக்கு பக்கத்துல மேகம் வர மாதிரி தோணுது. அந்த மாதிரி பண்ண போறேன். இது இந்த மேகம் பின்னாடி வர மாதிரி, இல்ல இந்த மேகம் இங்க வர மாதிரி, இன்னொரு மேகம் பின்னாடி வர மாதிரி கண்ட்ரோல் சி அடிச்சுனா அது மேல பறக்குற மாதிரி இருக்கும். டூல வச்சுக்கிறேன். அப்பதான் கரெக்டா இருக்கும். அப்புறம் நான் ஒரு பிஜிஎன் பறக்கிற மாதிரி, பிஜிஎனா என்னன்னு தெரியல, பறக்கிற மாதிரி ஒண்ணு வச்சிருக்கேன். அதை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு கிரீன் ஸ்கிரீன் எப்படி இருக்கும்னா ஸ்பீட் சாரி வீடியோ இதேதான். குரோமா கீ வச்சுட்டீங்கன்னா லைட்டா ஊத்துனீங்கன்னா அது போயிடும். அந்த கிரீன் போற அளவுக்கு வச்சுட்டு ஷேடோ கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டோம்னா கரெக்டா இருக்கும். இப்போ பாருங்க. Completely. First one is Rich Dad Poor Dad. இந்த புக்ல எப்படி கொஞ்சம் மேல வச்சிடறேன். இதை பறக்கிற மாதிரி இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால இங்கேயே கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லென்த்தா தான் போகும் இந்த வீடியோ. அதனால நான் எப்படி பண்ணணும், நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பண்ணுவேன். அதனால First one is Rich Dad Poor Dad. இந்த புக்ல எப்படிலாம் Rich Dad Poor Dad. இந்த புக்ல எப்படிலாம் பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அசட்னா இதே தான் நான் வந்து எல்லா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்னு சொல்லியிருக்கேன். எல்லா இடத்துலயும் வைக்க போறேன். அது என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் அழுத்திட்டு என்ன வேணுமோ அது தேவையோ அதை அழிச்சிட்டு
கண்ட்ரோல் மட்டும் அழுத்திட்டு கம்பவுண்ட் கிளிக் கொடுக்கறத குரூப் கொடுத்துடணும். குரூப் வேணும், அதை அப்படியே காப்பி பேஸ்ட் அப்படியே பண்ணிக்கலாம். எங்க பண்ணுமோ இங்க வச்சுட்டோம்னா அந்த இடத்துல அது வந்துற மாதிரி இருக்கும். இத்தனை தேவையில்லாதெல்லாம் இருக்கு. கண்ட்ரோல் இந்த இடத்துல அதெல்லாம் கொடுத்துக்கலாம், நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போ எல்லா இடத்துலயும் இந்த எஃபெக்ட் வந்துருச்சு. சில இடத்துல அந்த எஃபெக்ட் தேவைப்படுது. ஓகே, இந்த இடத்துல வந்து என்ன ஸ்டீல் லைக் an artist. நான் வந்து கடந்து இப்போ கட் பண்ணி இது பண்ணிடுறேன். அந்த இடத்துல பார்த்துக்கோங்க. வச்சுட்டேன், இப்போ எல்லாத்துலயும் வச்சுட்டேன். எப்படின்னா இப்படி வச்சுட்டேன். இந்த உலகத்துல தேர்ட் ஒன் எல்லாத்துலயும் கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டேன். மேகத்துல கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டேன். அப்புறம் இது வந்து கிரீன் ஸ்கிரீன், உங்களுக்கு தெரியும். அவ்வளவுதான். மத்த 5க்கும் வச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அடுத்து ஜூம் இன் பண்ணுவேன் எல்லாத்துக்கும்னா எனக்கு எது பர்டிகுலரா எது சொல்றேன்னா எது போடணும் அதை மட்டும் ஜூம் இன் பண்ணுவேன். சம்பாதிக்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. அசட்னா எது, லைபிலிட்டினா எதுன்னு கிறிஸ்டல் கிறிஸ்பா சொல்லியிருப்பாங்க. செகண்ட் ஒன் இது கிறிஸ்டல் கிறிஸ்ப் சொல்லக்குள்ள ஒரு மாதிரி இதா இருக்குன்னா பவரா இருக்க மாதிரி இருக்கு. அதனால ஓகே, அதனால கொஞ்சம் ஜூம் இன் போனா நல்லா இருக்கும். வந்து 21 இந்த புக்ல எப்படிலாம் பணம் சம்பாதிக்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. அசட்னா எது, லைபிலிட்டினா எதுன்னு கிறிஸ்டல் கிறிஸ்பா சொல்லியிருப்பாங்க. செகண்ட் ஒன் ஸ்டீல் லைக் an artist. இந்த உலகத்துல எதுவுமே இந்த இடத்துல மட்டும் ஜூம் பண்ணிக்கலாம் தோணுது. கரெக்டா முடியக்குள்ள இங்க வந்து திரும்ப 20 ஓகே 20 ஓகே. இந்த புக்ல செலக்ட் பண்ணலாம். எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியை தேடலான்ட்டு இந்த புக்ல செலக்ட் ஆல்ட் கே, திரும்ப ஸ்கேல், இந்த இடத்துல கர்வ் வரணும், ஏன்னா ஸ்மூத்தா இல்லாத மாதிரி இருக்கு. ஆல்ட் கே திரும்ப இந்த புக்ல பண்ணலான்ட்டு இந்த புக்ல சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட் ஒன் 7 ஹேபிட் ஃபார் ஹைலி எஃபெக்டிவ் பீப்பிள். இந்த புக்ல இருக்க 7 ஹேபிட்டும் சூப்பரான ஹேபிட் தான். இந்த 7 ஹேபிட்டும் என்கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு இந்த புக் பிடிக்கும். உங்களுடைய ஃபேவரட்டான புக் எதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் படிச்சு பார்க்கறேன். 5 ஓகே, இந்த இடத்துல கமெண்ட் செக்ஷன் சொல்லக்குள்ள மட்டும் ஜூம் பண்ணிக்கலாம். ஹேபிட்டும் என்கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு இந்த புக் பிடிக்கும். உங்களுடைய ஃபேவரட்டான புக் எதுன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லக்குள்ள மட்டும் கமெண்ட் செக்ஷன் லைட்டா ஜூம் இன் பண்ணிக்கலாம் தோணுது. இங்க ஒரு இது லைட்டா கமெண்ட் செக்ஷன் ஓகே ஓகே. புக் எதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னும் கீ ஃப்ரேம் நான் போக்கவே இல்லையே. புக் எதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அதேதான் இங்கேயும் ஆல்ட் கேட்ஸ் தான் ஸ்மூத் ஆகுது. ஆல்ட் கே புக் எதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் படிச்சு பார்க்கறேன். அவ்வளவுதான். நான் சிம்பிளா தான் எடிட் பண்ணியிருக்கேன், மற்ற எதுவும் இல்லை. அதனால சிம்பிளான எடிட் தான், இவ்வளோ நேரமே ஆகுது. ஆடியோ முக்கியம்ல. ஆடியோவில் வந்து நான் வந்து 5 வச்சுப்பேன், ஏன்னா எனக்கு 5 கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல ஆடியோ வந்து என்ஹான்ஸ் பண்ணி விட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று என்ஹான்ஸ் ஆகிட்டு இருக்கும். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சது. ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். அப்புறம் ஒன்று சொல்ல மாட்டேன், எவ்வளோக்கு எவ்வளோ வீடியோ முக்கியமோ அந்த அளவுக்கு ஆடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். பிக்ஸாபேல வந்து நிறைய ஆடியோஸ் இருக்கும், அது வந்து நான் டவுன்லோட் பண்ணிப்பேன். அப்புறம் நிறைய ஃபுட்டேஜஸ் அது வந்து டவுன்லோட் பண்ணிப்பேன். இந்த சாங் எல்லாம் அதுல தான் டவுன்லோட் பண்ணது. அந்த கிளிக் எஃபெக்ட், அந்த உஷ் எஃபெக்ட், அந்த ரைசஸ் அதெல்லாம் போட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரிச் டாட் புவர். அது மைல்டா வச்சிருப்பாங்க. அசட்னா எது, லைபிலிட்டினா அதனால கேட்காது. சரி, இருப்பாங்க. நம்ம ஒருத்தவங்க
நான் இப்படி தான் எடிட் பண்ணுவேன், ரொம்ப அதிகமாக எடிட் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ இப்படி தான் நான் எடிட் பண்ணுவேன். ஸோ அப்புறம் ஒரு லைக் போட்டுருங்க, அப்போ தான் மற்ற எடிட்டர்ஸ்லாம் சர்ச் பண்ணக்குள்ளே என்னோடய வீடியோ மேலே வந்து நிற்கும். அதனால் ஒரே ஒரு லைக். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.